இருந்தாலும் 4 முனை போட்டியில பாத்தீங்கன்னா திமுக வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கடுமையான போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த தொகுதியில நிலவும். ஏன்னா பிஜேபி அவங்க கூட இருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான சில கட்சிகளும் இருப்பாங்க. தாவேக கண்டிப்பா வாக்குகளை பிரிப்பாங்க. இப்போ சேகர் பாபு அவருடைய வாக்குகளையும் பிரிப்பாங்க. அதே மாதிரி அதிமுக அவங்க வாக்கையும் பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் போது கண்டிப்பா இந்த தொகுதி திமுக கைவசம் இருந்து அது அதிமுக கிட்ட போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, திமுக கிட்ட இருக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. இப்ப இருக்கிற கள சூழ்நிலை 4 முனை போட்டியில திமுக வெல்லும். ஆனா அந்த வெற்றி திரு சேகர் பாபு அவர்களுக்கு எளிதில் கிடைக்காதுன்ற மாதிரி தான் தோணுது. தொடர்ந்து 3 முனை போட்டியா இருந்தா உறுதியா இந்த தொகுதியை அதிமுக தலைமையிலான கூட்டணி, ஏன்னா தாவேகா உள்ள வந்துரும், பிரிச்ச வாக்குகளை ஒண்ணு சேர்க்கும் போதோ அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 4 முனை போட்டியில கஷ்டப்பட்டு தான் திமுக இந்த இடத்தை பிடிக்கும். 3 முனை போட்டியில எளிதா அதிமுக இந்த தொகுதியை பிடிக்கும். அப்படிதான் நம்ம இந்த தொகுதியை பார்க்கணும். நன்றி திரு சத்யா அவர்கள். சத்யா அவர்கள் சொல்ற மாதிரி இப்ப ரீசெண்டா நிறைய நிகழ்வுகள்ல சேகர் பாபு அவர்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட சண்டை கட்டுற மாதிரி அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ஒரு தொய்வுகளையோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அல்லது ஒரு கடுமையான போட்டியின் மூலம் அவரு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா நிறைய மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறப்ப அதை பூர்த்தி பண்ணாங்களா ஆளும் அரசு, இல்ல அந்த பூர்த்தி பண்ண தவறுனது அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கைகள் என்ன, கூட்டணிகள் என்ன, அந்த கூட்டணி எல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை ஏற்படுத்தி தருமா அப்படிங்கிறது எல்லாமே அமைஞ்சுதான் ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதே இருக்கும்.